மனைவி மிஸ்ஸிங், வீட்டில் யாரும் இல்லை. ஹோட்டலுக்கு சென்ற செந்தில் பாலாஜி பின்னணி என்ன? சென்னை புழல் சிறையிலிருந்து விடுதலையான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது வீட்டிற்கு செல்லாமல் நேராக பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு சென்று அங்கு அறை எடுத்து தங்கியுள்ளது அவரது ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு பசுமை வழிச்சாலையில் அரசு சார்பில் பங்களா ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பங்களாவில்தான் செந்தில் பாலாஜி தங்கியிருந்தார். அங்கு வைத்துதான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நெஞ்சு வலிப்பதாக கூறியதால் உடனடியாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரை பார்க்க மறுநாள்தான் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா வந்திருந்தார். தொடர்ந்து தனது கணவரை காணவில்லை என்றும் மீட்டுத் தருமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் மேகலா. பிறகு செந்தில் பாலாஜியை கைது செய்த தகவலை தெரிவிக்க அவரது மனைவி மேகலாவை செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் செல்போனை எடுக்கவில்லை என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கூறியிருந்தது. மேலும் செந்தில் பாலாஜி கைது குறித்து அவரது மனைவிக்கு இமெயில் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை கூறியிருந்தது. இதனையடுத்து மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. இத்தோடு சரி, அதன் பிறகு செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகளில் அவரது மனைவியை எங்கும் பார்க்க முடியவில்லை. தொடர்ந்து காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அங்கும் கூட செந்தில் பாலாஜியின் மனைவி வரவில்லை என சொல்லப்பட்டது. இதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி தனது உறவினர்கள் யாரையும் சந்திக்காமல் இருந்து வந்ததாக கூறுகிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜியின் தம்பி தொடர்ந்து தலைமறைவாக உள்ளார். இதனை செந்தில் பாலாஜி உறவினர்கள் யாரும் புழல் சிறைக்கு சென்று செந்தில் பாலாஜியை சந்திக்காமல் இருந்து வந்தனர். செந்தில் பாலாஜியும் தனது உறவினர்கள் யாரும் சிறைக்கு வரவேண்டாம் என கூறியிருந்ததாகவும் சொல்கிறார்கள். மேலும் புழல் சிறையிலிருந்து அவ்வப்போது ஸ்டான்லி ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அழைத்து வரப்படுவார். அப்போதும் தனியாகவே அழைத்து வரப்படும் அவர் தனியாகவே மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்படுவார். உறவினர்கள் என யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த நிலையில்தான் சுமார் 471 நாட்கள் சிறை வாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையாகியுள்ளார். விடுதலையான செந்தில் பாலாஜியை வரவேற்க திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மட்டுமே புழல் சிறை வாயிலில் இருந்தனர். செந்தில் பாலாஜியின் உறவினர்களில் ஒருவர் கூட அங்கு வரவில்லை. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா சிறை வாசலில் காத்திருக்கவில்லை. சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி தனி ஆளாக வெளியே வந்தார். அவரை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிதான் முதல் ஆளாக வரவேற்றார். சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை பார்க்க அவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் யாரும் வராதது செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களை வருத்தமடைய வைத்தது. இதன் பிறகு நேராக கலைஞர் நினைவிடம் சென்ற செந்தில் பாலாஜி அடையாறில் உள்ள அரசு பங்களாவிற்கு செல்லாமல் மாரிஸ் ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு அறை புக் செய்யப்பட்டிருந்தது. அங்குதான் அவர் உறங்கினார். இதனிடையே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் அவரது அரசு பங்களாவிற்கு செல்லவில்லை என்கிறார்கள். அதே சமயம் சென்னையில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமாக வீடு உள்ளது. அங்கும் செல்லவில்லை. சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி வீட்டிற்கு செல்லாமல் ஹோட்டல் ரூமுக்கு சென்றது பலரையும் பலவிதமாக பேச வைத்துள்ளது.